இதுக்கு மேலே மண்ணுக்கு மேலே இருந்ததை டோட்டலாக கட் பண்ணி அதுக்கப்புறம் வாதுகளை வளர்த்தி நம்ம ஒரு மரத்தோட உருவத்தை கொடுத்துருக்குறோம். வந்து போன்சாய் வளர்த்துறதுனால வந்து மன அமைதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாங்க. அது எப்படிங்க? அது இப்போ போன்சாய்ங்கிறது நான் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி வந்து மன அமைதியை உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு போன்சாய் வளர்த்தலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மல்பெரி செடிங்க. இப்போ இந்த மல்பெரி செடியில் எவ்வளோ இலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதில் நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் போன்சாய் செடியில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் டீஃபோலியேஷன் ஒன்று சொல்லுவாங்க. அது என்னென்னா இருக்கிற ஒவ்வொரு இலையில தனித்தனியாக எடுக்கிறதுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் வேண்டாத சின்ன சின்ன கிளைகளை ரிமூவ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றா செய்வோம். ஸோ நீங்கள் எவ்வளோ டென்ஷனில் நீங்கள் இருந்தீங்கனாலும் இந்த ஒவ்வொரு இலையாக நீங்கள் கத்திரிக்கோலில் வெட்டி எடுக்கிறப்போ கடைசியாக நீங்கள் இந்த செடியில் நீங்கள் வேலை செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன டென்ஷனில் இருந்தீங்கிறது மறந்துடும். இந்த